வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த ஹிந்து ரிலிஜியன்ஸ் எக்ஸாம்ஸ் அதில் உள்ள தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம், ஆன்சர் கீ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைபெறிக்க மேலாய்த்தூர் இவ்வடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? குட்டி அப்படின்னா என்ன சொல் குறிக்கிற பொருள், அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, தலையில் கொட்டுதல், பிள்ளை பெறல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா தலையில் குட்டுதல். அதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதான் வந்து கரெக்டான ஆன்சர் தலையில் கொட்டுதல். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், பதிதொரு புயல்பொலி தருமணி பனைதரு இப்பாடல் வரியில் பனை எனும் சொல்லின் பொருள் தருக. பனை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்து, மரம், மூங்கில், காற்று. ஸோ பனை அப்படின்னா என்ன பொருள்னா மூங்கில். அதாவது இதுக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் மூணாவது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கூற்று 2, நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன். கூற்று 2 சரி, கூற்று 1 மற்றும் சரி, கூற்று 2 மற்றும் சரி, கூற்று 2 தவறு. ஸோ தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம், அது வந்து ரைட்டு. பட் நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடைய தலைவனாக கொண்டுள்ளது அது. பட் எழுதின ஒரு பேர் வந்து தெரியவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி, கூற்று 1 மற்றும் சரி. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், கூற்று 1 மற்றும் சரி. ஸோ அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின், கொம்பினையொத்த மடப்பிடி யார்? மடப்பிடி சீதை, பாஞ்சாலி, துச்சலை, மாந்தரை. மடப்பிடி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மடக்கொடி அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா கண்ணகி. மடப்பிடினா பாஞ்சாலி, மடக்கொடினா வந்து கண்ணகி. ஸோ அஞ்சாவது கொஸ்டின், முல்லைத்திணையின் தெய்வம் எது? முல்லைத்திணையின் தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருமால் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். முல்லைத்திணையின் தெய்வம் வந்து திருமால், அதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆறாவது, தேன்மொழி பொன்னியிடம் நான் மதுரைக்கு செல்வேன், நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என கண்டறிய. எவ்வகை தொடர்னா அந்த நடந்த மாதிரியே சொல்லுச்சுன்னா அது என்ன தொடர்னா நேர்கூற்று தொடர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆறாவது கேள்விக்கு ஏ. அதுக்கப்புறம் வந்து ஏழாவது கேள்வி, பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி, திருக்குறள், கற்றால். ஸோ கற்றால் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சொல்லித்தர பிறவினை தொடராக பார்த்தோன்னா கற்பித்தால் அப்படின்னு வரும். ஸோ கலைச்செல்வி, திருக்குறள், கற்பித்தால். ஏழாவதுக்கு ஆன்சர் வந்து பி, கலைச்செல்வி, திருக்குறள், கற்பித்தால், பி. அதுக்கடுத்து, ஊருணி நீர் நிறைந்தாற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு இதில் அடிக்கோடிட்ட உவமை பொருள் தருக. ஸோ ஊருணி நீர் நிறைந்தாற்றே அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஊருணியில் நீர் நிறைதல் போல, ஊருணியில் நீர் நிறைதல் போல. ஸோ 8க்கு ஆன்சர் வந்து டி, டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ், தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதசுரபி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9 வந்து பி, அமுதசுரபி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல் எது? ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. அதான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறிய சங்க நூல்கள். அதுக்கப்புறம் வந்து தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள், தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் நமக்கே தெரியும். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மிளகு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து 12வது, துல்லம் எனும் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. துல்லம் அப்படிங்கிற ஊர் வந்து தற்பொழுது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எங்கன்னா தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 12 வந்து பி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 13வது கேள்வி, சேக்கிலாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஏ, மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அதுக்கடுத்து சேக்கிலாரின் இயற்பெயர் வந்து அருண்மொழித்தேவர். கூற்று 2, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஸோ இது ரெண்டுமே ரைட்டு. ஸோ 14க்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர், டி. அதுக்கடுத்து 15வது கேள்வி, உமறு புலவர் எட்டயாபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். கூற்று 2, உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. ஸோ உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி மாலை அப்படின்னு வரும். ஸோ முதுமொழி காஞ்சி கிடையாது. ஸோ இதில் வந்து கூற்று 1 மட்டும்தான் ரைட்டு. ஸோ 15வது ஆன்சர் வந்து சி, கூற்று 1 மற்றும் சரி.
அதுக்கடுத்து 16வது மாதிரத்துறை கேசரி நிகர் முகமதுதம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. என்ன ஆன்சர் வரும்னா ஏ மாதிரத்துறைகே சரிநிகர் முகமதுதம் அப்படிங்கிறதா வந்து ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து 17 படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையடையும் பெயரை உருவாக்குக. என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா படித்தவர். 17க்கு ஆன்சர் வந்து டி படித்தவர் அப்படிங்கிறத வந்து வினையடையும் பெயர். ஸோ படி அப்படிங்கிறது மாற்றினா படித்தவர் அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் அகரவரிசையில் எழுதுக. வெகுளாமை வேப்பிலை வீடு பேரு வாழ்க்கை வையம். இதை வந்து அகரவரிசையில் எழுதிங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வாழ்க்கை வீடு பேரு வெகுளாமை வேப்பிலை வையம் அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ அதுக்கப்புறம் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றான் பற்றுவிடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து சீர்களை முறைப்படுத்தி எழுதுனா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அதாவது ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து 20 இடுகுறி பொது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது காரணம் இல்லாமல் வச்ச பெயர் காடு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 3. இடுகுறி சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பனை பர்டிகுலராக ஒரு மரத்துக்கு வச்சது காரணம் இல்லாமல். ஸோ பனை அப்படிங்கிறது. காரண பொது பெயர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பறவை. அதாவது 3க்கு வந்து 2 பறவை தான் வந்து காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி ஒரு பர்டிகுலர் பறவைக்கு மட்டும் காரணம் வச்சதுனால காரண சிறப்பு பெயர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 20க்கு ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 21 உவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? உவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று இதழை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன் இதெல்லாம் வந்து தொடராக எழுதினார். ஸோ அதுக்கடுத்து வந்து 22 தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 23 வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24 இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற நூலின் ஆசிரியர். இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து 25 ஆனானூற்றில் மணிமடை பாவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆனானூற்றில் மணிமடை பாவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 180. அதுக்கப்புறம் வந்து 26 நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அதுக்கடுத்து 27 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. செரு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல் அப்படிங்கிறது பொருள். 4 வித்து அப்படின்னா விதை. யானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருவாய். வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செரு அப்படின்னா வயல், வித்துனா வந்து விதை, யானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28 சிலப்பதிகாரத்திற்கு உரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? யாருடைய உரையாசிரியரோட உரைநூல் வந்து முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமு வேங்கடசாமி நாட்டார். ஆப்ஷன் சி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 28 29 பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியர். ஸோ இதில் எது பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தியர் அப்படிங்கிறதா வந்து பொருந்தாத சொல். ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அன்று அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பி அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து 31 மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஸோ ஏட்டுச் சுரைக்காய் அப்படிங்கிறத பொருள் என்னென்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படிங்கிறது சி. 31க்கு சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐப்பசி மாதம் அடைமலை என்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை தீர்த்து எழுதுக அப்படின்னா ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். 32க்கு சி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர். பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 33 வந்து சி. பின் வருவனவற்றை பொறுத்துக. குயில் பாட்டு யார் எழுதினாங்க தெரியும்? பாரதியார். அழகின் சிறப்பு பாரதிதாசன்.
துறைமுகம் அப்படிங்கிறது யார் எழுதுனாங்கன்னா சுரதா, பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 34 வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 34. 35 பார்த்தீங்கன்னா எந்த இணை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா தாராபாரதி எழுதிய இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். 35 வந்து பி. 36 புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மனை பற்றி கொடுத்துருக்காங்க. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து வால்ட் விட்மன். புள்ளி இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புள்ளி இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே வந்து சரி. 36 வந்து கூற்று இரண்டுமே வந்து சரி. ஸோ 37 என்ன பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பொருணர எது வந்து தவறானதுன்னா திருமுருகாற்றை பாடியவர் வந்து நக்கீரர் கரெக்டு. சிறுபானாற்றை பாடியவர் நல்லூர் நத்தத்தினார். பெருமானாற்றை பாடியவர் உருத்திரங்கண்ணனார். ஸோ இது எல்லாமே ரைட்டு. யாருன்னா பொருணராற்று பாடியவர் வந்து கபிலர் அப்படிங்கிறதா வந்து தப்பு. 37 வந்து பி. 38 வந்து பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. எது அப்படின்னா நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனார் அப்படிங்கிற. ஸோ நாலடியார் வந்து சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. ஸோ நாலடியாரை இயற்றியவர் இதான் வந்து தவறானது. ஸோ 38 வந்து பி அதான் வந்து கரெக்டு. 39 வந்து இடர் அப்படின்னா வந்து துன்பம். ஸோ துன்பம்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 2. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாவாய் அப்படின்னா படகு. இறை அப்படின்னா வந்து தலைவன். இந்து அப்படின்னா நிலவு. ஸோ 39 ஆன்சர் வந்து ஏ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40 கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் என்பது எத்தனாவது காண்டம் அப்படின்னா 5வது காண்டம். கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் என்பது 5வது காண்டம். 40 வந்து ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 40க்கு. ஸோ 41 பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஏ அப்படிங்கிறத வந்து ஆன்சர் வரும். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது வந்து அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 41 ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் வந்து தலைவன் அப்படின்னு வரும். அவுகார குறுக்கம் வந்து வவ்வால். மகர குறுக்கம் மருண். ஆயுத குறுக்கம் வந்து கக்ட்ரீது அப்படின்னு வரும். ஸோ 42க்கு ஆன்சர் வந்து ஏதான் வந்து 42க்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் மரபு பிழை கண்டறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காகம் கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 43 வந்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து 44 தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார் தான் வந்து தமிழ் நாடக தந்தை அப்படின்னு போற்றப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையர். பிசிராந்தையர் தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல். சீசு செல்லப்பால் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிறத வந்து நவீன மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. 46 ஆப்ஷன் பி. ஸோ 47 சீசு செல்லப்பாவின் எந்திர நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிறதா வந்து சாகித்ய அகாடமியின் விருது பெற்றது. 47 வந்து ஏ. ஸோ அதுக்கப்புறம் வந்து 48 பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை தொடை. ஸோ 48 பார்த்தீங்கன்னா சீதா வந்து கரெக்டான ஆன்சர். 49 அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். ஸோ இது இக்குறட்பாவில் பயன் வந்துள்ள அடிமோனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடையார் அக்தரி. ஸோ 49 வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து 50 இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய பாராட்டுரை தான் வந்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய பாராட்டுரை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 கீழ்காணும் கூட்டுகளில் சரியானவை எவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல்நலத்தை பேணாது இருத்தல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் வந்து சரியானவை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. உபசரிக்கணும், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொருட்கள் வேண்டும். 1 மற்றும் 2 சரியானது. 52 ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். 52 வந்து ஆப்ஷன் பி. காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 1954. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 53 வந்து ஏ கரெக்டான ஆன்சர். 1954 என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி. 54 வந்து பி. பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் தான் வந்து மிகவும் பழமையானது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேர். உலகம் முழுவதும் வந்து 7 கோடி பேர் இருக்காங்க. 55க்கு வந்து ஆன்சர் பி.
56 வந்து முக்குடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர். முக்குடர் பல்லோட நூலோட ஆசிரியர் பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை. அவர் யார் எழுதினாங்கன்னு வந்து கண்டுபிடிக்கல. ஸோ பெயர் தெரியவில்லை. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 57 என்னன்னு பார்த்தீங்கன்னா மதோன்மத்தர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான் தான் வந்து மதோன்மத்தர் என அழைக்கப்படுவார். ஸோ 57 வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், மதோன்மத்தர் சிவபெருமான். ஸோ 58 முக்குடர் பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 பி எண்ணாயிர புலவர் தான் வந்து முக்குடர் பள்ளி வந்து இலக்கியத்தை நாடக வடிவில் எழுதியவர். 58 பி எண்ணாயிர புலவர். ஸோ 59 என்ன பார்த்தீங்கன்னா பிரபந்தம் எனும் வடசொல் உணர்த்தும் பொருள். பிரபந்தம் எனும் வடசொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது. ஸோ 59க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், நன்கு கட்டப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் 60 வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. எய்தி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம். 60 வந்து ஆப்ஷன் பி எய்தினா வினையச்சம். ஸோ 61 இலக்கண குறிப்பு சித்திரை திங்கள். சித்திரை திங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை சித்திரை திங்கள். ஆப்ஷன் ஏ 61 வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 62 தளி என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. தளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ முடிஞ்சா அளபடை சொல்லிசை அளபடை. ஸோ தளி அப்படின்னா வந்து சொல்லிசை அளபடை. 63 மருதத்திணையின் பறை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மருதத்திணையோட பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமுல்லா. 63 வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், மணமுல்லா. 64 கோவில்களில் 4 புறைகளிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 ராசராசன் காலத்தில் தொடங்கியது. ஸோ 64 வந்து பி ராசராசன் காலத்தில் தொடங்கியது. 65 தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். 65க்கு வந்து பி அதான் கரெக்டான ஆன்சர், 65 பி. 66 தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ 66 வந்து ஏ அதான் வந்து கரெக்டான ஆன்சர், பரிதிமார் கலைஞர். ஸோ 67 பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலார். ஸோ 67 வந்து ஆன்சர் என்னன்னா ஆறுமுக நாவலார், சி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். 68 தேனிலே உரிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரம் என பாடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ 68 ஆப்ஷன் வந்து பி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 69 அப்புதியடிகள் களவு டேஸ் 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 நீக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் காமம் சினம் அந்த மூணையுமே தான் நீக்கியவர். ஸோ 69க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி அதான் வந்து கரெக்டான ஆன்சர், பி. ஸோ 70 சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியே என அழைக்கப்பட்டவர் சீவகன். ஸோ சீவகன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 70க்கு வந்து சி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 71 பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தெரிவு செய்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம், கரெக்டு. சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம், ரைட்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். 71 ஆன்சர் என்னன்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 71 72 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன் பேசி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 72 வந்து பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 73 மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. மரவேர் அப்படிங்கிறது வந்து எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் புணர்ச்சி. ஒரு லெட்டர் வந்து கேட்டு போயிருக்கும் மரம் கொட்டல் வேர். ஸோ 73 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், கெடுதல் புணர்ச்சி. 74 தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். கோ அப்படின்னா அரசன் அப்படிங்கிறத குறிக்கும், தலைவன் அப்படிங்கிறத குறிக்கும். 74 ஏ. அதுக்கப்புறம் வந்து 75 பாடினால் அதோட வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து பாடு அப்படிங்கிறதா வேர்ச்சொல். 75 வந்து சி. 75 சி. 76 கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபான் மல்லார்மா அப்படிங்கிறதா வந்து கவிதைகளில் குறியீட்டியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ 76 வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 77 உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு வில்வரத்தினம் அப்படிங்கிறவங்களோட அந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது சு வில்வரத்தினம். ஸோ 77 ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். 78 ஆன்சர் வந்து ஏ அஞ்சலை அம்மாள். 79 பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ 79 ஆன்சர் வந்து சி பெரியார். 80 அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகு தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதின் முல்லை அப்படிங்கிற அந்த துறை தான் வந்து உணர்த்துது.
மூதின் முல்லை 80 வந்து ஆப்ஷன் சி. 81 உரிமிடத்துதவா ஓர்நிலை முட்டியும் இப்பாடலடி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு வந்து பாடலடி அமைந்துள்ள நூல். ஸோ அதுக்கப்புறம் 82 நற்றிணையின் பேரலை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடியாக கொண்ட பாடலை எழுதியது யார்? 12 அடியாக இருப்பினும் 13 அடியாக கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதனார் அப்படிங்கிறத வந்து எழுதினார். ஸோ 82 வந்து ஆப்ஷன் டி போதனார். ஸோ அதுக்கப்புறம் வந்து 83 கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளில் உடிப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்க்குமே இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் வந்து கரெக்டாக. 9 நாளில் உடுப்பவை 2 புறநானூறு சி. 83 சி. 84 உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். 84 வந்து பி கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 85 நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஸோ 85 ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஏ. 86 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றோடை வந்து பிரித்தெழுதினா சிறுமை கூட்டை ஓடை அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 86 பி கரெக்டான ஆன்சர். 87 கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுனா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஸோ 87 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ 88 நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்களை பெற்று வரும். நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்னா 2 எழுத்துக்களை பெற்று வரும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து 89 ரச்சனை யாத்திரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணம். 89 வந்து ஆப்ஷன் பி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 89 ஆப்ஷன் வந்து பி. 90 குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். குலசேகர ஆழ்வார் எங்கே பிறந்தார்னா சேரநாடு அங்கே தான் வந்து பிறந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் தான் வந்து கண்ணல் பூக்காடும் தமிழர். ஸோ பாரதிதாசன் தான். 91 வந்து டி. 92 வந்து உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாடல் யார் எழுதினாங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாரதியார் கிடையாது. 92 ஆப்ஷன் வந்து பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதின பாடல் தான் வந்து அது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஸோ 93 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் எப்பவை பாவகையானது? பாஞ்சாலி சபதம் எந்த பாவகைனா சிந்து பாவகையானது. 93 ஆப்ஷன் சி. 94 லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நூல். 94 ஆப்ஷன் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் தான் வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி வந்து 94. ஸோ 95 வரையலி வாளருவி வாளாலட்டை வழியில் வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல். தாலாட்டு அப்படிங்கிறது வந்து எந்த காணப்பெறும் 8 தொகை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 96 பண்டை காலத்தில் முழுமதி நாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகூத்து ஆடுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா தெருக்கூத்து. 96 வந்து தெருக்கூத்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். தாளற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கற்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு 97 வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பயிர் தொழில் கிடையாது உதவி செய்தல் அப்படிங்கிற வரும். ஸோ 97 ஆப்ஷன் பி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 98 வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்னும் உயிருக்கு. ஸோ என்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 98 வந்து ஆப்ஷன் டி. 99 வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இதில் இது பாரதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர். 99 ஏ வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஏ அழகு தான் வந்து வனப்பு என்ற சொல்லின் கரெக்டான பொருள். ஓகே தேங்க்யூ.